எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, பின்வாங்கும் விடாமுயற்சியால் பொங்கலுக்கு அணிவகுக்கும் படங்கள் என்ன விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அஜித் சார் நடிப்பில் உருவாகியிருக்க விடாமுயற்சி சில பிரச்சனைகளால் பொங்கல் வெளியீட்டிலேருந்து பின்வாங்கியிருக்கான். இதனால் பல்வேறு படங்கள் பொங்கல் வெளியீட்டுக்கு உறுதி செய்யப்பட்டு இருக்காங்க. இது விநியோகஸ்தர் பலரும் எவ்வளோ படம் எப்படி தாங்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முணுமுணுத்துட்டும் இருக்காங்க. கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை, வணங்கான், டென்வர்ஸ், படைத்தலைவன், சுமோ, தருணம், மெட்ராஸ்காரன், 2K, லவ் ஸ்டோரி, ஃப்ரீடம், இந்த மாதிரி இவ்வளோ படங்கள் பொங்கல் வெளியீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் சில படங்கள் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஒரு சில படங்கள் ஜனவரி 10ஆம் தேதிக்கும், சில படங்கள் ஜனவரி 14ஆம் தேதிக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். தற்போது சூழலில் கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை, வணங்கான், இந்த படங்கள் மட்டும் 2 படங்கள் வருவதே சரியாக இருக்குன்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பிளான் பண்ணுறாங்களாம். ஆனால் நீண்ட விடுமுறை வருவதால் இதுதான் வெளியீட்டுக்கு சரியான தருணம் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் பொங்கல் வெளியீடு படங்கள் எது உறுதியாக வரும், எது வராதுன்ற குழப்பம் இறுதிக்கட்டம் வரை நீண்டிக்கும் சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. விடாமுயற்சி படக்குழு சரியாக திட்டமிட்டதே இதற்கு காரணம் தான் அப்படின்ற மாதிரி லைக்கா நிறுவனம் கடுமையாக சாதிட்டும் இருக்காங்க. இது ஏன்னா தலையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தலையை பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இது தலை ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரசிகர்களுக்கும். ஆனால் அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். பார்ப்போம்.